வாங்க. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். சூர்யா சிக்கிட்டான். மாரி, ஹஸ்பண்ட் சார், சூர்யா அவரை விட்டுரு. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். மாரி வராத மாரி. நீ வெளியில வா. மாரி, இங்க என்ன நடந்தாலும் சரி, நீ கோயிலை விட்டு வெளியே வராத. ஐயோ ஹஸ்பண்ட் சார், இப்ப நீ வெளியில வரல, உன் ஹஸ்பண்ட் சார் உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற உயிர் வெளியில போயிடும். வேண்டாம் வேண்டாம், ஹஸ்பண்ட் சார விட்டுரு. அவரை ஒண்ணும் பண்ணிராத, தயவு செஞ்சு விட்டுரு. அப்ப நீ கோயிலை விட்டு வெளியில வா. மாரி, அதை விட்டு வராத மாரி. நான் சொல்றது கேளு, கோயிலை விட்டு வெளியே வந்துடாத. இல்ல ஹஸ்பண்ட் சார், இல்ல. எனக்கு நீயும் வயித்துல இருக்க தேவி அம்மாவும் தான் முக்கியம். மாரி, அம்மா தாயே, என்ன இது சோதனை? ஹஸ்பண்ட் சார் மோகினி பிடியில சிக்கிட்டு இருக்காரு. அவரையும் என்னையும் என் வயித்துல இருக்கிற குழந்தையையும் நீதம்மா காப்பாத்தணும். ஏ மாரி, உன் ஹஸ்பண்ட் சார் நிலைமைய பாரு. ஹஸ்பண்ட் சார், வேண்டாம், அப்படி பண்ணாத. உன்னை கையை எடுத்து கும்பிடுறேன், அவரை ஒண்ணும் பண்ணிராத, விட்டுரு. நான் 5 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ கோயிலுக்குள்ள இருந்து வெளியே வரணும். நீ வெளியில வரல, நான் இவனை கொன்றுவேன். வேண்டாம் வேண்டாம், அவரு ஒண்ணும் பண்ணாத. நான் வெளியே தானே வரணும். நான் வரேன். மாரி, நீ வராத. நமக்கு வயித்துல வந்து பிறக்க போற தேவி அம்மா தான் முக்கியம். என்ன பத்தி கவலைப்படாத. ஹஸ்பண்ட் சார், உங்களை விட்டுட்டு ஒண்ணு. அம்மா 2. மாரி, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ கோவில் இருந்து வந்துடாத மாரி. அம்மா தாயே, அவரை எப்படியாவது காப்பாத்து. 3. மாரி, வெளியே வந்துடாத மாரி. நான் சொல்றது கேளு மாரி, தயவு செஞ்சு வெளியே வந்துடாத. இல்ல ஹஸ்பண்ட் சார். நல்ல கதற விடுறாளே. 4. உன் ஹஸ்பண்ட் சார் உயிர் உனக்கு முக்கியம் இல்லையா? மாரி, வேண்டாம் மாரி, வெளியே வராத. தயவு செஞ்சு அங்கேயே இரு. மாரி, வேண்டாம்.
வேண்டாம். மாறி வெளியே வந்துட்டா. கேம் ஓவர். இனிமே வெற்றி நமக்கு தான் சிஸ்டர். ஹஸ்பண்ட் சர விட்டுரு. நான் தான் வந்துட்டேன்ல. என் பின்னாடி வா. இவனை எப்ப விடணும்னு எனக்கு தெரியும். மாறி, நான் சொல்றத கேளு. ஒழுங்கா என் பின்னாடி வா. வா. ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார் விடு. விடு. ஹஸ்பண்ட் சார். சூர்யா, அவரை விடு. அவரை விடு. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்கிறேன். ஹஸ்பண்ட் சார் விடு. ஹஸ்பண்ட் சார் விடு. ஹஸ்பண்ட் சார் விடு. அந்த மாறி செத்தே ஆகணும். கண்டிப்பா மாறி கதை முடிஞ்சிரும் ஆண்டி. நீங்க கவலைப்படாதீங்க. ஹஸ்பண்ட் சார் விடு. உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன். ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார் விடு. விடு. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சிஸ்டர் ஆசை நிறைவேறுதான்னு பாப்போம். தாரா ஆசைப்பட்டது இப்ப நடக்க போகுது. நடந்தா நல்லதுதான். விடு. ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். நீ சொன்னபடி நான் தான் உன் கூட வந்துட்டேன்ல. என் ஹஸ்பண்ட் சார் விட்டு. உன் ஹஸ்பண்ட் சாரை நான் விடணுமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. உன் ஹஸ்பண்ட் சாரை நான் விடணும்னா இந்த விஷத்தை நீ குடிக்கணும். மாறி வேண்டாம். இந்த விஷத்தை குடிச்சு நீயும் செத்து போகணும். உன் வயித்துல இருக்க சிசுவும் சாகணும். அப்பதான் உன் புருஷனை நான் உசுரோட விடுவேன். ஐயோ வேண்டாம் மாறி. சூப்பர். மாறி, நீ தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. என்ன யோசிக்கிற? உன் புருஷனோட உசுறு வேணுமா வேணாமா? ஹஸ்பண்ட் சார். மாறி, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நீ விஷத்தை குடிக்காத. கோயிலுக்கு திரும்ப போயிடு. உன்னை கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு ஹஸ்பண்ட் சார் விட்டுரு. விட்டுறேன். நீ என் கையில இருக்க விஷத்தை குடிச்சு செத்து போ. நான் உன் ஹஸ்பண்ட் சாரை விட்டுறேன். வேண்டாம் மாறி, நான் சொல்றத கேளு. நீ கோயிலுக்குள்ள போயிரு. நீ இந்த விஷத்தை குடிக்க போறியா இல்லையா?
குடி. வேண்டாம். மாறி, மாறி, please. வேண்டாம். மாறி, வேண்டாம் மாறி. நான் சொன்ன கேளு மாறி. மாறி குடிக்காத, நான் சொல்றத கேளு மாறி. குடி. நான் கண்டிப்பா குடிச்சிடுறேன். அவரை மட்டும் ஒண்ணும் பண்ணிராது. சீக்கிரம் குடி, இல்லைன்னா நான் அவனை கொன்னுடுவேன். நான் குடிச்சிடுறேன். மாறி. வேண்டாம் மாறி. மாறி வேண்டாம். மாறி, மாறி, வேண்டாம் மாறி. சீக்கிரம் சீக்கிரம். மாறி விஷத்தை குடிச்சிட்டா. ஆமா ஆண்டி, மாரியும் அவன் வயித்துல இருக்கிற தேவியும் செத்துடுவாங்க. அப்பாடா, ஒரு வழியா அந்த மாரியா ஒழிச்சு கட்டியாச்சு. சிஸ்டர், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னவோ எதுவும் சரியா படல. என்ன மாமா, கொஞ்சம் சும்மா இருங்க. நீ என்ன சொல்ற? எது உனக்கு சரியா படல? சொல்லு. சுவாமிஜி, எப்பவும் இப்படித்தான் நடக்கும். ஆனா மாதிரி ஃபைனல்ல ஜெயிச்சிருவா. அவ தோக்க மாட்டாளே, வாய்ப்பே இல்லையே. நீ வேணா பாரு சுவாமிஜி. ஏதோ ஒரு தெய்வ சக்தி வந்து மாரியை காப்பாத்திரும். இதுவரைக்கும் எல்லா தடவையும் அப்படித்தான் நடந்திருக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம் சுவாமிஜி. கோரக் சுவாமிஜி, ஒரு தப்பு நடந்து போச்சு சுவாமிஜி. என்ன தப்பு? விஷத்தை குடிக்கிறது மாரியே இல்ல. நல்லா பாருங்க. என்னாச்சு உனக்கு? அந்த மாயத்தரையில நல்லா பாரு. விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கிறது மாறிதான். இல்ல சுவாமிஜி, அது மாறி இல்ல, அம்மன் தான் குடிக்குது. அம்மன் தான் மாறி ரூபத்துல வெளியே வந்திருக்குது. நல்லா பாருங்க. யோ மாமா, உனக்கு என்ன பைத்தியமா? அங்க நல்லா பாரு, அது மாறிதான். பைத்தியம் எல்லாம் எனக்கு இல்லடா, உனக்கு தான்டா. என்னாச்சு? நல்லா பாருங்க, அது மாரிதான். நல்லா பாருங்க, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. மாறிதான் போலக்குது. நீ சொன்ன மாதிரி நான் தான் விஷத்தை குடிச்சிட்டேன்ல. என் ஹஸ்பண்ட் சர விட்டுரு. என் ஹஸ்பண்ட் சர விட்டுரு. நான் இவ்வளவு சொல்லி கேட்காம தப்பு பண்ணிட்டியே. என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார். எனக்கு உங்க உசுரை தான் முக்கியம். ஹஸ்பண்ட் சர விட்டு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்த நான் என்ன மனுஷன் நினைச்சியா? மாய மோகினி. அப்படி பாரு. நீ விஷத்தை குடிச்சாலும் இவனை நான் சும்மா விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? உன்னையும் உன் புருஷனையும் இந்த குழிக்குள்ள தள்ளி கொல்லதான் போறேன். அதான நம்ம டீம்ல எப்படி நல்லவளா இருப்பா.
மாறி ஏய், என்ன சிரிக்கிற? நீ கோவிலை விட்டு வெளிய வான்னு சொன்னதும் வெளியில வந்தது, விஷத்தை குடின்னு சொன்னதும் விஷத்தை குடிச்சது, நீ கொல்ல வந்த மாறின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் மாறி இல்ல. நான் நினைச்சது நடந்துருச்சு. மாறி என்ன பண்றா? என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் ஹஸ்பண்ட் சாருக்கும் எந்த ஆபத்தும் வராம நீதாம்மா காப்பாத்தணும். உன்னை விட்டா எனக்கு வேற வழி இல்லம்மா. காப்பாத்துமா, ஹஸ்பண்ட் சார காப்பாத்துமா. எப்படியாவது ஹஸ்பண்ட் சார காப்பாத்துமா, காப்பாத்துமா. மாறி மாறி, சூர்யா. ஓ, அதனாலதான் நான் கூப்பிட்டது மாரிக்கு கேட்கலையா? நான் தான் அப்பவே சொன்னேனே, நீங்க யாரும் கேட்டீங்களா, நம்புனீங்களா? வந்திருக்கிறது மாறி இல்ல சாமின்னு. நல்லா பாருங்க, இப்ப என்ன சொல்றீங்க? ஏதாவது ஒரு சாமி மாரிக்கு துணையா வந்து நிக்கும்னு நான் சொன்னேன்ல, நடந்துச்சா இல்லையா பாருங்க. அம்மா தாயே அகிலாண்ட பரமேஸ்வரியே, நீ வந்துட்டியம்மா. இனி எல்லாம் பிரச்சனை தீர்ந்துடும். அம்மா தாயே. மாமா, பெரியம்மா, சாமி கிட்ட இருந்த பூ கீழே விழுந்துச்சு. மாரிக்கு இனிமே ஒண்ணும் ஆகாது. அவ கண்டிப்பா கிடைச்சிருவா. நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. போனவாய் மோகினி அவுட். நான் யார் மேல ஆசை வச்சாலும் அவங்க குழிக்குள்ள போயிடுறாங்க. அம்மா